வணக்கம் நண்பர்களே. மதிய ஆயுதம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதிக்கு செல்வோம். இந்த வார கேளுங்கள் தரப்படும் பகுதியோட முதல் கேள்வி, வணக்கம் சார், MWB ஆக்ட் 1874 பற்றி சற்று கூறுங்கள் சார். இதை எப்படி நம் வணிகத்துக்கு பயன்படுத்துவது? அதாவது நம்ம பார்க்கலாம். அதாவது நண்பர் மேரீடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பத்தி கேட்டிருக்காரு. நம்ம முகவர்கள் இப்பதான் மேரீடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னா என்ன அப்படின்னு கேட்குற லெவலில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரை ப்ரைவேட் கம்பெனிக்காரன் எவ்வளவு அழகா மார்க்கெட்டிங் பண்றான் பாருங்களேன். நம்ம இப்பதான் அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கான விளக்கத்தை நான் அந்த பிரைவேட் கம்பெனியோட பேம்லெட்டை வச்சே உங்களுக்கு புரிய வச்சேன்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க அதை பார்க்கலாம். அதாவது ஆதித்ய பிர்லா ஓட இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு அருமையான ஒரு பேம்லெட் அடிச்சிருக்கான் பாருங்க. மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டிய ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு பேம்ப்ளெட், ப்ரொடெக்டிங் வாட் ரைட்ஃபுல்லி பிலாங்ஸ் டு யுவர் ஃபேமிலி, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் மேரீடு உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1874. A tool to ensure your wealth is passed down only to your desired loved one, helps create an insulated corpus for your beneficiary. Married Women Property Act-னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டூல். என்ன டூலு? உங்களுடைய வெல்த்தை நீங்க விரும்பக்கூடியவங்களுக்கு பாஸ் ஆன் பண்றதுக்கு ஒரு டூலு. இது யாராலையும் கைப்பற்ற முடியாத ஒரு கார்பஸ். உங்களுடைய லவ்டு ஒன்னுக்கான ஒரு கார்பஸை நீங்க யாரும் டச் பண்ணாத அளவுக்கு நீங்க கிரியேட் பண்றதுதான் இந்த மேரீடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டோட ஒரு பியூட்டி. இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதை நம்ம இந்த பேம்லெட்டை நம்ம படிச்சு பார்த்தாலே போதும். இதை நீங்க தெளிவாக்கி வைக்கீங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஒரு பேம்லெட் எனக்கு வந்தது நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நீட்டா இந்த மேரீடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டை டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ புது ஃபீச்சர்ஸ்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது நம்ம இந்த மாதிரி ஒரு பேம்லெட்டும் நம்ம எல்ஐசி சைட்ல இருந்து நான் இதுவரை பார்த்ததில்லை. இனி நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்க்கு இந்த மாதிரி அழகான ஒரு பேம்லெட் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற எண்ணத்தை எனக்கு உருவாக்கி இருக்கு. அதனால இதையே நான் உங்களுக்கு ஒரு விடையா தரேன். கொஞ்சம் கவனமா என்னோட வாங்க. Benefits of taking a life insurance policy under Section 6 of Married Women Property Act 1874. A tool to ensure your wealth is passed down only to a desired loved ones, helps create an insulated corpus for your beneficiary, ensure your family is protected against any future financial adversity, estate planning tool, desired allocation of corpus for intended beneficiaries, help the family maintain a better lifestyle even in the case of financial adversity, tax benefits under Section 80C and 1010D as applicable. And இதுதான் Section 6 மேரீடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். Section 6 படி ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறதால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலிசிக்குரிய பெனிஃபிட்டை நீங்க வேற யாரும் டச் பண்ணாத அளவுக்கு உங்களுடைய பெனிஃபிஷரிக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட் போகிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் லீகலா பண்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த Section 6. இதை பத்தி அதிகமா நம்ம சொல்லியிருப்போம். இன்னொரு செக்ஷன் இருக்கு பாருங்க, Section 5. அண்டர் Section 5 ஆஃப் மேரீடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1874 இது என்ன சொல்லுதுன்னா, corpus created which is insulated from liability of your husband. Benefits under this policy will go to the life insured on any chosen nominee. Tax benefit under Section 80C and 1010D as applicable. Section 5 என்ன சொல்லுது அப்படின்னா,
மேரீடு உமன் வந்து அவங்க லைஃப்ல அவங்க குழந்தையோட பெனிஃபிட்டுக்காக பாலிசி எடுத்துக்கலாம். செக்ஷன் 6ங்கிறது மேரீடு மேன் வந்து அவங்களுடைய மனைவிக்காகவும் குழந்தைகள் நலனுக்காகவும் இந்த செக்ஷன்ல பாலிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 5. செக்ஷன் 6. செக்ஷன் 5ங்கிறது மேரீடு உமன் வந்து அவங்க பேர்ல ஹஸ்பண்ட் உடைய லைபிலிட்டிஸுக்கு சம்மந்தப்படுத்தாம ஒரு செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா இவங்க குழந்தை நலனுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற செக்ஷன் தான் செக்ஷன் 5. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நிறைய பேர் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வந்து கணவர் பேர்ல தான் பாலிசி எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா செக்ஷன் 5 என்ன சொல்லுது, மனைவியும் குழந்தைகள் நலனுக்காக அவங்க இந்த பாலிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. எலிஜிபிலிட்டி பாருங்க. எனி மேரிடு மேன் can take a life insurance policy under section 6 of Married Women's Property Act 1874. The policy can be taken only on one's own name. That is, the life assured has to be the proposer himself. யார் யார் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 6ல எனி மேரீடு உமன் வந்து அவங்க பேர்ல வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனி மேரீடு உமன் can take a life insurance policy under section 5 of the MWB Act 1874. இந்த ஆக்ட் படி செக்ஷன் 5 படி எனி மேரிடு உமனும் அவங்க பேர்ல ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். The policy can be taken only on one's own name. That is, the life insured has to be the proposer himself. அதாவது குழந்தைங்க பேர்ல எடுக்க முடியாது, அடுத்தவங்க பேர்ல எடுக்க முடியாது, அவங்க ஓன் நேம்ல தான் இந்த பாலிசி எடுக்க முடியும். இதுல பாருங்க, ப்ரொபோசர் கிளாசிஃபைட் பேசிஸ் ரிலிஜன் ஆஸ். ரிலிஜன் படி ப்ரொபோசரை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முகமதியன், அதாவது ஒன்லி ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின் அண்ட் சீக்ஸ் ஆர் முகமதியன். நான் முகமதியன் ஒரு கேட்டகரி, அதுல ஹிந்து வராங்க, புத்திஸ்ட், ஜெயின், சீக் அவங்கலாம் வராங்க. அடுத்து முகமதியன் அப்படிங்கிற கேட்டகரி 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அலோவபிள் ஏஜ், சம் அஷ்யூர்டு, டெத் பெனிஃபிட், பாலிசி டைம், பே டைம் அண்ட் அதர் ப்ராடக்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட் ஆப்டட் ஃபார் அண்டர் தி ஸ்கீம். இது எல்லாமே வந்து நீங்க எந்த ஸ்கீம்ல அவங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்கீம்ல என்ன கண்டிஷன் இருக்கோ அதை பொறுத்தது. மேக்சிமம் சம் அஷ்யூர்டு அதே மாதிரி அலௌடு டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபைனான்சியல் அண்ட் மெடிக்கல் அண்ட் ரைட்டிங் ஆஃப் தி ப்ரொபோசல். அது எப்பயும் மற்ற பாலிசி எப்படி கொடுப்போமோ அதே கண்டிஷன் தான், இதுக்குன்னு தனியா கண்டிஷன்லாம் கிடையாது. அடுத்து, ஹூ கேன் பி தி பெனிஃபிஷரி அண்டர் தி MWB ஆக்ட். யாரு பெனிஃபிஷரி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெனிஃபிஷரி இஸ் தி பர்சன் ஹூ இஸ் என்டைட்டில் டு கெட் beneficiary is the person who is entitled to get all the financial benefits of the family. beneficiary அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க தான் இந்த பாலிசியோட பெனிஃபிட்டை ஃபுல்லா ரிசீவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி உள்ளவங்க. அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் MWB ஆக்ட்ல வந்து பெனிஃபிஷரி அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒய்ஃப் அலோன், மனைவிக்கு மட்டும் போடலாம், ஆர் சைல்டு அல்லது சில்ட்ரன் அலோன் இன்க்ளூடிங் லீகலி அடாப்டட் சைல்டா கூட இருக்கலாம், ஆர் ஒய்ஃப் அண்ட் சைல்டு அல்லது சில்ட்ரன் டுகெதர், அதாவது மனைவிக்கு மட்டும் போடலாம், குழந்தைக்கு மட்டும் போடலாம், மனைவி அண்ட் குழந்தை போடலாம், எப்படினாலும் அது போட்டுக்கலாம். செக்ஷன் 5ல பாத்தீங்கன்னா, செக்ஷன் 5ங்கிறது என்னது, மேரிடு உமன் அவங்க லைஃப்ல எடுக்கக்கூடிய பாலிசி. இதுல தேர் இஸ் நோ பெனிஃபிஷரி கான்செப்ட் ஃபார் பாலிசி டேக்கன் அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் தி MWB ஆக்ட். த நாமினி கேன் பி எனிபடி டிசைடட் பை தி ப்ரொபோசர். மேரிடு உமன் யாருக்குனாலும் அவங்க டிசைட் பண்றபடி அவங்க பெனிஃபிஷரியா அப்பாயிண்ட் பண்ணலாம். இதுல வந்து பெனிஃபிஷரிங்கிற கான்செப்டே கிடையாது, நாமினி அப்படிங்கிற கான்செப்ட் தான் வருது. என்ன, நாமினி அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் MWB ஆக்ட்னு அதுல ஒரு என்டார்ஸ்மெண்ட் போட்டுருவாங்க. அதுக்குரிய நம்ம அடண்டம் ஃபார்ம் கொடுக்கணும். இதுதான் பாருங்க, இதுக்கான செக்ஷனையும் இதுல போட்டிருக்காங்க பாருங்க. The MWB Act 1874, the corpus created under MWBA policy are free from creditors, other encumbrance and attachments, even in case of insolvency, provided there was no fraudulent intention in creating this instrument. The two major sections கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 6
A policy of insurance effected by any married man on his own life and expressed on the face of it to be for the benefit of his wife or of his wife and children or any of them shall insure and be deemed to be a trust for the benefit of his wife or of his wife and children or any of them based on the interest so expressed and shall not so long as any object of the trust remains be subject to the control of husband or to his creditor or from part of his estate. இதுதான் செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா, மேரிடு மேன் வந்து அவங்களுடைய மனைவி நலனுக்காகவும் குழந்தைகள் நலனுக்காகவும் அல்லது மனைவி மற்றும் குழந்தைகள் நலனுக்காகவும் எடுக்கக்கூடிய பாலிசி. இதை வந்து அந்த பாலிசி எடுக்கக்கூடிய நபரே கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பெனிஃபிஷரிக்கு தான் எல்லா ரைட்ஸும் போகும். இவர் வந்து பெனிஃபிஷரியை மாற்றவும் முடியாது. ட்ரஸ்ட் வேணா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட்டுங்கிறது பெனிஃபிஷரிக்காக அவங்க ரிசீவ் பண்ணி அந்த பணத்தை பெனிஃபிஷரிக்கு கொடுக்குற அமைப்புக்கு தான் ட்ரஸ்ட்டுங்கிற பேரு. ட்ரஸ்ட் இல்லைன்னா டைரக்டா பெனிஃபிஷரிக்கு போய் சேர்ந்துரும். செக்ஷன் 5 என்ன சொல்லுது பாருங்க. எனி மேரிடு உமன் மே அஃபெக்ட் எ பாலிசி ஆஃப் இன்சூரன்ஸ் ஆன் ஹர் ஓன் behalf and independently of her husband and the same and all benefit thereof if expressed on the face of it to be so affected shall insure as her separate property and the contract evidenced by such policy shall be valid. அதாவது எனி மேரிடு உமன் வந்து அவங்களுடைய செப்பரேட் ஒரு ப்ராப்பர்ட்டியா ஒரு பாலிசியை கிரியேட் பண்றதுக்கான ஒரு செக்ஷன் தான் செக்ஷன் 5 ஆஃப் MWB ஆக்ட். இதுக்கு 2 செக்ஷன்லையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக மேரிடு உமன்ஸ் ப்ராப்பர்ட்டினாலே செக்ஷன் 6 பத்தி தான் அதிகமா பேசுவோம். இவன் பாருங்க எவ்வளவு டீட்டெயிலா செக்ஷன் 5 பட்டுக்கும் கொடுத்துருக்கான் பாருங்க. மேரிடு உமன்ட்டையும் நம்ம இந்த மேரிடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி பாலிசி வாங்கலாம் அப்படிங்கறது இவன் அழகா எவ்வளவு அழகா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கான் பாருங்க. எவ்வளவு அழகா இந்த பேம்ப்லெட்ல எவ்வளவு விளக்கம் தெளிவா கொடுத்துருக்கான் பாருங்க. இதை நம்ம படிச்சாலே மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பத்தி நம்ம தெளிவாயிரலாங்கிறத இதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். டைப் ஆஃப் பெனிஃபிஷரி பாருங்க. பெனிஃபிஷரி வந்து நேம்டு பெனிஃபிஷரியா இருக்கலாம் அல்லது பெனிஃபிஷரியாவும் இருக்கலாம், பெனிஃபிஷரிஸாகவும் இருக்கலாம். பாலிசி வேர் த பெனிஃபிஷரிஸ் ஆர் நேம்டு அலாங் வித் த ரிலேஷன்ஷிப் வித் தி லைஃப் அஷ்யூர்ட். அவங்க பேரை போட்டு இவங்கெல்லாம் பெனிஃபிஷரி அப்படின்னு நேமோட சொல்லலாம். இல்லைன்னா பெனிஃபிஷரி ஆஸ் எ கிளாஸ். எப்படின்னா policy where the beneficiary is mentioned as a class, only wife or children are allowed as a class under section 6 of MWB Act. For policy with the beneficiary as a class, policy payouts are distributed equally or in given proportion among all beneficiaries. Example where wife and or children are mentioned as a class beneficiary, even an unborn child becomes a beneficiary by default. அதாவது நேம் ஒரு ஸ்பெசிபிக் நேம் சொல்லியும் நீங்க பெனிஃபிஷரி அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்ல ஒரு கிளாஸா ஒய்ஃப் சைல்டு அப்படின்னு ஒரு கிளாஸா சைல்டு அப்படின்னு ஒரு கிளாஸா நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனிமே பிறக்க போற குழந்தைக்கும் அந்த பெனிஃபிட் வந்துடும். ஈக்குவலாவும் கொடுக்கலாம். இல்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட ஷேர் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு கொடுக்கணும்னா அதை நீங்க பிரிச்சும் கொடுக்கலாம். ஒய்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஒய்ஃப் நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஒய்ஃபும் இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க ஆஸ் எ கிளாஸ். அப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா நேம் சொல்லியும் கொடுக்கலாம், பெனிஃபிஷரியை வந்து ஒரு கிளாஸாவும் கொடுக்கலாம். இதுல பாருங்க எதுக்கு அந்த 2 கேட்டகரி இருக்குன்னு சொன்னேன் முதல்ல. அந்த ப்ரொபோசர் வந்து 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. நான் முகமதியன் ப்ரொபோசர், முகமதியன் ப்ரொபோசர்னு. அது என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. நான் முகமதியன் ப்ரொபோசர் வந்து they can opt for either for named or class beneficiary in the policy as their choice. Non-Muhammadian can specify the beneficiaries as a class and provide that the benefits should go to them jointly or to the survivor or survivor of them. The proposer can specify unequal shares for beneficiary under both named as well as class policy, or else the policy payout will equally distributed among the beneficiaries. Non-Muhammadian professor வந்து நேம் சொல்லியும் பெனிஃபிஷரி அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்ல ஆஸ் ஏ கிளாஸாவும் அப்பாயிண்ட் பண்ணலாம். அவர் ஷேர் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா ஈக்குவலா அந்த பெனிஃபிஷரிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். முகமதியன் ப்ரொபோசர் என்ன பண்ணும்? that can only opt for policy under MWBA 1874 with named beneficiary.
முகமதியன் ப்ரொபோசர் வந்து நேம்டு பெனிஃபிஷரி மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஆஸ் ஏ கிளாஸா அவங்க அப்பாயிண்ட் பண்ண முடியாது. த பெனிஃபிஷரி மஸ்ட் எக்ஸிட் ஆன் தி டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் தி பாலிசி. யாரு பெனிஃபிஷரியா போடுறாங்களோ அவங்க அந்த டயத்துல இருக்கணும். இனிமே பிறக்க போற குழந்தைக்கெல்லாம் அந்த கிளாஸா அவங்க சைல்டு அப்படியே, அல்லது இனிமே அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய மிஸ்ஸஸுக்காக ஒய்ஃப் அப்படின்னு ஒரு கிளாஸாலாம் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. நேம் மட்டும்தான் முகமதியன் ப்ரொபோசர் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். If 2 or more beneficiaries are named under an application, then respective shares of all beneficiaries should be stated. இது மற்ற ரூல்ஸ்லாம் அதே மாதிரி தான். Who can be the trust under section 6 of MWB Act? ட்ரஸ்டா யாரா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, for policy under section 6 of MWB Act, a deemed trust is created. பெனிஃபிஷரின்னு அப்பாயிண்ட் பண்ணிட்டாலே ஒரு deemed trust வந்து கிரியேட் ஆகுது. If there is no existing trust for benefit of beneficiaries and is mentioned in the policy along with trust deed, ஏற்கனவே ஏதாவது ட்ரஸ்ட் டீடு அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் வந்து அப்படியே இதுல கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா டீம்டு ட்ரஸ்டா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிரும். ட்ரஸ்ட் வந்து ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் பெனிஃபிஷரி அண்ட் இஸ் மென்ஷன்ட் இன் தி பாலிசி அலாங் வித் ட்ரஸ்ட் டீட். எனி மேஜர் அதர் தேன் தி லைஃப் இன்சூர்ட் ஆர் an organization can be a trustee for the policy. எனி மேஜர் இவரை தவிர வேற யாராவது, இல்ல ஒரு ஃபேம் கூட, ஒரு கம்பெனியை கூட நீங்க ஒரு ட்ரஸ்டியா அப்பாயிண்ட் பண்ணலாம். த ட்ரஸ்டி கேன் பி நேம்டு அட் இன்செப்ஷன் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் அன் அடெண்டம் ஆர் எனி டைம் டூரிங் தி பாலிசி டேம் அண்ட் கேன் ஆல்சோ பி சேஞ்ச்டு டூரிங் தி பாலிசி டேம். நீங்க பாலிசி எடுக்கும் போதும் அந்த ட்ரஸ்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்ல பாலிசி எடுத்த பிறகும் நீங்க பாலிசி காலத்துக்குள்ள எப்பனாலும் நீங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்பாயிண்ட் பண்ண ட்ரஸ்டியை மாற்றவும் செய்யலாம். However, if the beneficiary is a minor, appointment of trustee is mandatory. இது வந்து நீங்க பெனிஃபிஷரி வந்து மைனர் இருந்தாங்கன்னா ட்ரஸ்டி வந்து அப்பாயிண்ட் பண்றது மானிட்டரி ஆயிரும். அப்ப நீங்க பாலிசி எடுக்கும் போதே நீங்க ட்ரஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும். There can be more than one trustee in a policy and consent of trustee is required. ஒன்னு தான் இருக்கணுங்கிறதுல 2 ட்ரஸ்டி கூட இருக்கலாம். அப்படி 2 ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணா அந்த 2 ட்ரஸ்டியும் ஒத்துக்கிட்டு தான் எந்த வேலையும் பண்ண முடியும். நாளைக்கு லோன் வாங்குறதாகட்டும், சரண்டர் பண்றதாகட்டும் எல்லாமே. டைப் ஆஃப் ட்ரஸ்டி: ஸ்பெஷல் ட்ரஸ்டி அப்பாயிண்டட் பை லைஃப் அஷ்யூர்டு, அஃபீஷியல் ட்ரஸ்டி எ கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ட்ரஸ்டி அண்ட் த சேம் இஸ் தேர் ஃபார் எவரி ஸ்டேட். அஃபீஷியல் ட்ரஸ்டி ஒன்லி கம்ஸ் இன் டு பிக்சர் இஃப் தேர் இஸ் நோ ட்ரஸ்டி அப்பாயிண்டட் இன் தி பாலிசி அண்ட் all the beneficiaries are minor. All the beneficiaries are minor இருந்தா நீங்க ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணலைன்னா கவர்மெண்ட் வந்து ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பாத்துருங்க. ஏன் இவ்வளவு டீட்டெயிலா படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேரிடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட இவன் எவ்வளவு அழகா ஒரு பேம்ப்லெட் மூலமா மார்க்கெட்டிங் பண்றான் அப்படிங்கிற ஒரு தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இதை நான் வந்து லைன் பை லைனா படிச்சு காட்டுறேன். இதை பத்தி தெரியாதவங்க வந்து முழுமையா தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டிங்க்கு எந்தெந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். A major beneficiary in the policy can be a trustee. Beneficiary can never be changed in the policy. பெனிஃபிஷரியை மாற்றவே முடியாது. மேஜர் பெனிஃபிஷரியை வந்து நீங்க ட்ரஸ்டியா போடலாம். லைஃப் அஷ்யூர்டு தான் ட்ரஸ்டியா இருக்க முடியாதே ஒழிய பெனிஃபிஷரியில மேஜரா இருக்கக்கூடியவங்களை நம்ம ட்ரஸ்டியா அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்ப மிஸ்ஸஸும் குழந்தையும் போடுறீங்க அப்படின்னா மிஸ்ஸஸை வந்து நீங்க ட்ரஸ்டியா அப்பாயிண்ட் பண்ணலாம். Trustee is the legal owner of the policy and receive benefit on behalf of beneficiary. பெனிஃபிஷரிக்காக அவங்க பணம் வாங்கக்கூடியவங்க தான் ட்ரஸ்டி. அவங்களுக்கு எந்த உரிமையும் அதுல கிடையாது. அதுக்கு மேல அதை வாங்கி அவங்க அப்படியே பெனிஃபிஷரிக்கு கொடுக்கணும். Among all available financial instrument, among all available financial investment tools, only life insurance is allowed under MWPA Act. பாத்துக்கங்க, ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எத்தனையோ இருக்கு. லேண்ட் இருக்கு, கோல்டு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, பேங்க் டெபாசிட் இருக்கு, பிபிஎஃப் இருக்கு. இவ்வளவு ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலுமே லைஃப் இன்சூரன்ஸுக்கு மட்டும்தான் இந்த மேரிடு உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். அப்ப நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கிற நம்ம இந்த செக்ஷனை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கணும். லைஃப் இன்சூர்டு holds no right on financial benefit for policy issued under section 6 of MWB ஆக்ட். இதுல வந்து செக்ஷன் 6 படி ஒருத்தர் பாலிசி இஷ்யூ பண்ணியாச்சு அப்படின்னா லைஃப் அஷ்யூர்டுக்கு எந்த உரிமையும் இருக்காது. இதனாலதான் இது அதிகமா பாப்புலர் ஆகலையோ என்னமோ தெரியல.
அடுத்து beneficiary can surrender partial withdraw from the policy but only if all the beneficiary are major and give consent for the same. beneficiary வந்து பார்சியலா லோன் வாங்குறதோ சரண்டர் பண்றதோ எல்லாரும் ஒத்துக்கிட்டா அவங்க பண்ணலாம். if any of the beneficiary is a minor then court order is required for yearly payout. சரண்டர் பண்றதுக்கு மைனர் யாராச்சும் இருந்தாங்கன்னா கோர்ட் ஆர்டர் மூலமா தான் நம்ம பண்ண முடியும். revocation of trust for policy under section 6 of MWBA is generally not possible. However, revocation can be done with the consent of all beneficiary. beneficiary எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ட்ரஸ்ட்டை வந்து மாத்தலாம். revocation of trust is not possible when beneficiary are as defined as a class. ஒரு கிளாஸா beneficiary வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப ட்ரஸ்ட்டை வந்து revocation பண்ண முடியாது. in case where beneficiary dies before payout from the policy, legal heir of the beneficiary is entitled to receive the share of payout. அதாவது பெனிஃபிஷரி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லீகல் ஹையர்ஸ் வந்து அந்த பெனிஃபிட்டை ரிசீவ் பண்றதுக்கு என்டைட்டில் ஆயிடுவாங்க. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவி அண்டு சில்ட்ரனை போட்டிருக்காரு. மனைவி இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய லீகல் வாரிசு ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு போயிடும். இன்னும் இப்ப குழந்தை போட்டிருக்காரு, அந்த குழந்தையில ஒரு குழந்தை இறந்துருச்சு, அது வந்து மேஜர் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா அப்ப அவருடைய லீகல் ஹையருக்கும் அதுல பங்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இஃப் policy issued under section 6 of MWB Act cannot be mortgaged for any reason, assignment is not allowed. ஏன்னா அது அவங்களுடைய குறிப்பிட்ட பெனிஃபிஷரிக்காக போறனால இதுல அசைன்மெண்ட்டோ எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. if trustee is not appointed, policy payout will directly pay to the beneficiary. ட்ரஸ்ட் அப்பாயின்ட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா பெனிஃபிஷரிக்கு டைரக்டா பே பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா அவங்கவுங்க ஷேர் படி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஈக்குவலா கொடுத்துருவாங்க. இன் கேஸ் லைஃப் அஸ்யூர்ட் is not in a position to pay premium, beneficiary can continue the policy by paying premium. இப்ப வந்து பாலிசி எடுத்தவர் லைஃப் அஸ்யூர்டு, அதாவது ஹஸ்பண்ட்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட்னால பிரீமியம் கட்ட முடியலன்னா பெனிஃபிஷரி இப்போ வந்து மிஸ்ஸஸ் பெனிஃபிஷரியா போட்டிருப்பாங்க, அவங்க மிஸ்ஸஸ் வந்து பிரீமியத்தை கட்டி பாலிசியை கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு தான் பெனிஃபிட் வரப்போகுது, ஹஸ்பண்டுக்கு இதுல எந்த ரைட்டும் கிடையாது. அதனால இடையில அவர் பணம் கட்டாம விட்டால் கூட இவங்க அதை பிரீமியம் கட்டி பாலிசியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் நேம்டு பெனிஃபிஷரி, ஆல் பே அவுட் வுட் பி மேட் டு ஒன்லி த இண்டிவிஜுவல் நேம்டு irrespective of the relationship with the life insured at the time of such payout. நேம் போட்டிருந்தாங்க அப்படின்னா நேம்டு பெனிஃபிஷரியா இருந்தா அந்த பெனிஃபிஷரிக்கு தான் அந்த பெனிஃபிட் போகும். In case of beneficiary as a class, payout would be made to the individual who hold the relationship specified under class at the time of such payout. கிளாஸா போட்டிருந்தாங்கன்னா சைல்டு அப்படின்னா சைல்டு ரிலேஷன்ஷிப் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் போகும், வேற யாருக்கும் போகாது. எந்தெந்த ப்ராடக்ட் கொடுக்கலான்னு பாருங்க. அதர் than pension and child plan where the child is life to be insured, all other product are allowed under section 6 of MWB Act. பென்ஷன் பிளானும் சைல்டு பிளானும் தவிர எல்லா பிளானும் கொடுக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 5லயும் ஆல் ப்ராடக்ட் எக்ஸப்ட் சைல்டு பிளான் இஸ் அலவுட் அண்டர் செக்ஷன் 5. ரைடர்ஸ் ஆர் அலவுட் அண்டர் திஸ் பாலிசி. மற்ற பாலிசி மாதிரியே ரைடர்ஸும் போட்டுக்கலாம். செக்ஷன் 5 பொறுத்தவரை ஆல் ப்ராடக்ட் அலவுடு. செக்ஷன் 6ல பென்ஷனும் சைல்டு பிளானும் அலவுடு கிடையாது. செக்ஷன் 5ல சைல்டு பிளானை தவிர மீது எல்லா பிளானும் கொடுக்கலாம். டாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா 80C பெனிஃபிட், செக்ஷன் 10D பெனிஃபிட் இருக்கு. பாலிசி போடுறதுக்கு என்னென்ன வேணுங்கிற வரைக்கும் கொடுத்துட்டான் பாருங்க. பாலிசி டைப் டு பி செலக்டட் ஆஸ் MWBA இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே இந்த பாலிசி MWB ஆக்ட் படி எடுக்கிறோங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிடணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், டியூலி ஃபில்ட் அண்ட் சைன்டு MWBA அடண்டம் செக்ஷன் 5 அல்லது செக்ஷன் 6 அடண்டத்தை வைக்கணும். போட்டோகிராஃபு, KYC, இன்கம் ப்ரூஃப் வேர் எவர் ரெக்வயர்டு, ட்ரஸ்ட் டீடு இஃப் எனி. ஆல்ரெடி பெனிஃபிஷரிக்காக ஏதாச்சும் ட்ரஸ்ட் டீடு இருந்தா அதையும் நம்ம வைக்கணும். அதாவது MWB ஆக்டை பத்தி இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. சுருக்கமா சொல்றேன். இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன். ஏன்னா மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டை படி ஒரு டீட்டெயிலா ஒரு பிரைவேட் கம்பெனியான பேம்லெட்டை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த டீட்டெயிலா படிச்சேன். சிம்பிளா இப்ப ஒருத்தர் வந்து பாலிசி எடுக்கிறாரு, ஒரு ஃபேமிலி மேன், அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன், அவருக்கு வந்து கடன் அதிகமா இருக்கு. அந்த சூழல்ல அவர் குடும்பத்தை பாதுகாக்க நினைக்கிறாரு. நம்ம இல்லைன்னா நம்ம வந்து
கடன்காரனால நம்ம குடும்பம் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லீகலா ஒரே வழி மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி அவங்க மனைவிக்காகவும் குழந்தை நலனுக்காகவும் ஒருத்தர் பாலிசி எடுத்துட்டாருன்னா எந்த கோர்ட்டும் எந்த கிரெடிட்டார்ஸும் அதை அட்டாச் பண்ண முடியாது. அதேதான் செக்ஷன் 6. செக்ஷன் 5 வந்து மனைவி வந்து குழந்தைகள் நலனுக்காகவோ இல்ல வேற யாரோட நலனுக்காகவோ எடுக்கக்கூடிய பாலிசி. இது ஒரு செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, அவங்களும் அவங்கள பாதுகாத்துக்கலாம். இந்த 2 இதுதான் இதோடைய மெயின் அஜெண்டாங்க. இதுல யார் யாரு நாமினியா இருக்கலாம், எப்படி கிளாஸா இருக்கலாம், முகமது ப்ரொபோசர்னா என்ன அப்படிங்கிற டீடைல் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால இந்த கிளாஸை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதை இப்படி பேம்ப்லெட்டாவும் அடித்து நாம மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. இதுதான் அந்த நண்பருக்கு எனது நன்றி. அடுத்த கேள்வி, ஹச்சனை வாய்ப்பாளர்கள் அதிகம் நம்மை அலைய விடுகிறார்கள், நம்மை பார்ப்பதையே தவிர்க்கிறார்கள், அவர்களிடம் எப்படி வணிகம் வாங்குவது? ஹச்சனைட்ட எப்படி பிசினஸ் வாங்குறதுன்னு கேட்டிருக்காரு, அலைய விடுறாருங்கிறாரு. ஹச்சனை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். வேற வழியே இல்லைங்க. ஹச்சனை எப்ப சொல்றாங்களோ அப்ப நீங்க போய் தான் ஆகணும். அவங்க எப்ப முடிவு எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்க பொறுத்து தான் ஆகணும். ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு அப்படிங்கிற மாதிரி அது பெரிய மீன். அது இஷ்டத்துக்கு தான் அது நம்ம வலையில சிக்கும். நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம வலையில சிக்காது. பொறுமை காலுங்க. நான் முதலியே அந்த ஹச்சனை கிளைண்ட பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவங்களுக்குன்னு கான்செப்ட் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பத்தியும் பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க உங்கள்கிட்ட பாலிசி எடுக்க முடிவுக்கு வருவாங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதனால இந்த கேள்விக்கு நீங்க ஏற்கனவே நமது கேளுங்கள் தரப்படும் பகுதியில் தரப்பட்ட விடையை நீங்க பாருங்க. இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பத்தி ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் நீங்கள் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443763311, மெயில் ஐடி r.madiyalagan1963@gmail.com. ஒரு முகவர்கள் ஒரு கேள்வியை கேளுங்க. அனைவருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்கள். கற்றுக்கொள்வோம், வளர்வோம் என்று கூறி அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர். மதியழகன், SBA, திருப்பூர். நன்றி நண்பர்கள்.